ओम श्री कृष्णाय परमात्मने नमः। सन्न्यासस्तु महाबाहो दुःखमाप्तुमयोगतः योगयुक्तो मुनिर्ब्रह्म न चिरेणाधिगच्छति। भगवान श्री कृष्णर இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தின் சிறப்பை கூறுகிறார். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? கர்ம சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் கர்மயோகம் தான் சிறந்ததுன்னு சொன்னார் இல்லையா? இரண்டிற்கும் ஒரே பலன்தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப கர்மயோகத்தோட சாய்ஸ் எதனால அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறார். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். ஞானத்தை அடைந்த பிறகு துறவரமேற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நல்ல ஞானியா இருக்கார், அவர் துறவரமேற்றலுக்கு வந்து வித்வத் சந்நியாசம் என்று பெயர். அவரை பற்றி இங்க பேச்சே கிடையாது. ஞானத்தை அடைந்த பிறகு துறவி ஆகின்றவர். இங்க யாரை பற்றி கேள்வினா, ஒருத்தர் இருக்கார், அவர் விவிதிஷா சந்நியாசி. விவிதிஷா சந்நியாசினா இந்த ஞானத்தை பெறுவதற்காக அவர் துறக்க நினைக்கிறார், குடும்ப பொறுப்புகள்லாம் விட நினைக்கிறார். அப்புறம் கர்மயோகி இருக்கிறார். இப்ப கொஸ்டின் என்னன்னா, அஞ்ஞானியாக இருக்கின்ற ஒருவர் இந்த ஞானத்தின் பொருட்டு கர்ம சந்நியாசத்தை செய்ய வேண்டுமா, கர்மங்களை துறக்க வேண்டுமா, அல்லது கர்மயோகம் செய்ய வேண்டுமா? பகவான் சொன்னார் கர்மயோகம் தான் சிறந்தது. ஏன் சிறந்தது அப்படின்னா காரணம், மகாபாஹோ, ஹே மகாபாஹோ, ஓ பெருந்தோளுடையாய், ஓ அர்ஜுனா, சந்நியாசக து, சந்நியாசமோ எனில் அயோகதக துக்கம் ஆப்தும். ஆப்தும் அதாவது அயோகதக, அயோகதகன்னா யோகம் இல்லாதவன். என்ன யோகம் இல்லாதவன்? கர்மயோகம் செய்யாதவனுக்கு, அதாவது முறையான பக்குவம் இல்லாதவனுக்கு சந்நியாசமானது துன்பத்தை தருவதாகும். ஏன்னா துறவு வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதல்ல. துறவு வாழ்க்கைக்கு நிறைய நியமங்கள்லாம் இருக்கு. அதற்குரிய பக்குவத்தையே எது தரும்னா கர்மயோகம் தான் தரும். அதனாலதான் ரொம்ப பெரிய ஆச்சாரியர்கள்லாம் அவ்வளவு டக்குன்னு சந்நியாசம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விளையாட்டு இல்லை, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை, அது வந்து ஒரு லைஃப் டைம் டிசிஷன் இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கணும். சந்நியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணணுங்கிற தெளிவு இருக்கணும். சந்நியசிய ஸ்ரவணம் குறியாத், இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ருச்சி இருக்கணும். இதுலயே வந்து ராத்திரியும் பகலும் ஊறி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறவங்களாலதான் இதை வந்து இந்த சந்நியாசத்தை மேற்கொள்ள முடியும், கர்ம சந்நியாசத்தை. அயோகத்தக, அதுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் இல்லை. அப்ப சந்நியாசத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? அவர் ஆல்ரெடி வந்து அவர் இல்லறத்தானோ பிரம்மச்சாரியோ யாராக இருந்தாலும் அவர் கர்மயோகம் செய்திருக்க வேண்டும். அயோகத்தக, அயோகத்தகன கர்மயோகம் செய்யாதவனுக்கு சந்நியாசம் என்பது துன்பத்தை தருவதா. ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றார் பகவான். இப்ப குடும்பத்திலேயாவது எல்லாரும் இருப்பாங்க, வேற வேற விஷயங்கள் இது நடக்கும். சன்னியாசி ஆயிட்டோம் அப்படின்னா அந்த வெறுமை அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? ப்ராப்பரா சாஸ்திரம் மட்டும் இல்ல, குருநாதர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சன்னியாசம்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். இது ரொம்ப கிருஷ்ணர் சொல்றது ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான விஷயம் இங்க சொல்றாரு. நல்ல பக்குவம் உள்ளவர்கள் நல்ல சரியான குருட்ட இருக்காங்க, குரு பாக்குறாரு இவனுக்கு பக்குவம் இருக்கு, அப்புறம் சன்னியாசம் கொடுக்கறது வேற. ஆனா பக்குவம் இல்லாமல் துறவரம் ஏற்பது என்பது துன்பத்தை தருவதாகும். இதான் முதல் சென்டென்ஸ்ல சொல்றாரு. ரெண்டாவது சென்டென்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, யோக யுக்தக, யோக யுக்தகனா கர்மயோக வாழ்க்கை முறையுடன் தன்னை இணைத்து கொண்டவன். இந்த கர்மயோகிக்கே கவுன சந்நியாசின்னு ஒரு பேர் உண்டு. முன்னாடி தானே சொன்னார், விருப்பு வெறுப்புகளை அவன் வந்து, யார் வந்து விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்கிறானோ, விருப்பு வெறுப்புகளே வந்து பாராட்டாமல் இருக்கிறானோ, யோன துவேஷ்டின காங்ஷதி, நித்திய சந்நியாசின்னு சொன்னார் இல்லையா, அவனு கவுன சந்நியாசி. இந்த இடத்துல கர்மயோகியை தான் சொல்றார். யோக யுக்தக அப்படின்னா கர்மயோக வாழ்க்கை முறையுடன் தன்னை இணைத்து கொண்டவன். இந்த கர்மயோகி என்ன பண்றான்னா சும்மா செயல் மட்டும் பண்றது இல்ல, யோகம். அதாவது கர்மம்ங்கிறது செயல் தான், ஆனா அது யோகமா எப்படி பகவான் யோகம்ங்கிற வார்த்தை ஏன் அதற்கு கொடுத்தார் அப்படின்னா, அது வந்து உயர்ந்த லட்சியமாகி அந்த மோட்சத்தையே இவனுக்கு காலப்போக்கில் தரப்போகிறது. அதனாலதான் கர்ம யோகம், யுஜ் அப்படின்னாலே சேர்த்தல், இணைத்தல்னு அர்த்தம். இந்த கர்மயோகி என்ன பண்றாருன்னா அவரோட கடமையெல்லாம் செய்யறார், விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யறார், செய்துவிட்டு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடுறார். இறைவனோட எப்போதும் தொடர்புல இருக்கார். அதான் கர்ம யோகி. யோகம் அதாவது கர்மயோகத்தோட டெஃபினிஷனை நம்ம மறக்கவே கூடாது. செயல்களில் விருப்பு வெறுப்பு இல்லாமல், செயல்களின் பலன்களிலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், இறை வழிபாட்டு உணர்வுடன் செயலாற்றுதல். கடவுளுக்கு செய்கின்ற பூஜை, இறைவனோடு தான் எனக்கு தொடர்பு. பகவான் பல இடத்துல சொல்றாரு, மச்சித்தாகா மத்கத பிராணாகா அப்படின்னு சொல்றாரு இல்ல நிறைய இடத்துல. பகவான்கிட்டயே மனசு பராயணாக, பகவானே நினைத்து கொண்டு செயல்களை புரிபவர்கள். அவருக்கு முனிகின்னு வேற. முனினா என்ன? இந்த அவர் என்ன பண்றார்? கர்மயோகி செயல் புரியறதோடு நிறுத்துறது இல்லை, வேதாந்தமும் கேட்கிறார், வேதாந்த சாஸ்திர சிரவணமும் செய்கிறார்,
பகவானுடைய லட்சணங்கள்லாம் தெரிந்து கொண்டு தியானம் செய்கிறார். முனிவன்னா என்ன, மனநசீலகா, நன்றாக தியானிக்கிறார். அவர் நச்சிரேண அதிகச்சதி, அவர் விரைவில் அடைகிறார். எதை அடைகிறார்? சிரம்னா ரொம்ப நேரம், நச்சிரேனா வெகு வெகு விரைவில் அர்த்தம். வெகு விரைவில் அதிகச்சதி அடைகிறார். எதை அடைகிறார்? பிரம்மன்னு சொன்னா இந்த இடத்துல பரமார்த்த சந்நியாசக அப்படின்னு ஆதிசங்கர். பரமார்த்த சந்நியாசம்னா என்ன அர்த்தம்னா பிரம்ம ஞான நிஷ்டை. பிரம்மஞான நிஷ்டையை இந்த கர்மயோகியானவன் வெகு விரைவில் அடைந்து விடுவான். ஏன்னா கர்மயோகி அவனுக்கு ரொம்ப இதான சொல்றது, அவனுடைய வாழ்க்கை முறை அதற்கு அனுகூலமாக இருக்கிறது. இது இந்த சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கிறது. சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார். ஏன் யோகக கர்மசு கௌஷலம் அப்படின்னு வந்தது இல்லையா? என்ன குஷலத்தா, என்ன இதுல ஸ்கில், என்ன பெரிய விஷயம்னா இந்த பந்தத்துக்கு காரணமான கர்மத்தை மோட்சத்துக்கு சாதனமான கர்மமா மாத்திடுறான் அந்த கர்மயோகி. இந்த கர்மாவை தான் பண்றான், ஆனா அதுல பற்றில்லாமல் செய்கிறான். இதை இறை வழிபாட்டு உணர்வோடு செய்கிறான். அதனால் சித்த சுத்தியை பெறுகிறான். வேதாந்தம் கற்கிறான். முனிகின்னு சொல்றாம நல்ல பகவானை அறிந்து கொண்டு தியானம் செய்கிறான். வேதாந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கிறான். அதனால வெகு விரைவில் அவன் மெய்ப்பொருளை உணர்கிறான். மெய்யறிவை பெற்று மெய்ப்பொருள் தத்துவத்தில் நிலைத்திருக்கிறான். பிரம்ம ஞான நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிற சொல் பரமார்த்த சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தையை ஆதிசங்கரர் போடுறார். அதாவது சந்நியாசம் அப்படின்னா அந்த துறவு வாழ்க்கை மட்டும் இல்ல, பிரம்மத்துக்கே சந்நியாசம்னு ஒரு பேர் இருக்கும். ஞாச இதி பிரம்ம, ஞாச இதி பிரம்ம என்று, அதாவது ஞாசம் என்பதற்கே பிரம்மன் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று மகாநாராயண உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆதிசங்கரர் கோட் பண்ணி சொல்கிறார். பிரம்ம என்ற சொல்லால் குறிக்கப்படுவது பரமார்த்த சந்நியாசம். இந்த வெளியில பண்ற கர்ம சந்நியாசம் கிடைக்கிறதோ இல்லையா, பரமார்த்த சந்நியாசம் பிரம்ம ஞான நிஷ்டா இவனுக்கு கிடைக்கும். அந்த அந்த கர்ம சந்நியாசி எதை அடைய போகிறாரோ அதை இவன் இங்கிருந்தபடியே அடைய போகிறான். ரொம்ப முக்கியம், வேதாந்த சாஸ்திர சிரவணம் செய்து அடைய போகிறான் என்பது. ஆக இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன அப்படின்னா, கர்மயோகம் இல்லாமல் கர்மத்தை துறப்பது என்பது துன்பத்தை தருவதாகும். அது முதல் வரி. இரண்டாவது வரியில இந்த கர்மயோகியானவன் இந்த கர்மயோக வாழ்க்கை முறையை கடைபிடித்துக் கொண்டே வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் செய்யக்கூடியவன் வெகு விரைவில் மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்து விடுகிறான். பிரம்ம என்ற சொல்லால் குறிக்கப்படுவது மெய்ப்பொருள் தான். மெய்ப்பொருளுக்கும் இன்னொரு பேரு ஆதிசங்கரர் சொல்றது என்ன, பரமார்த்த சந்நியாசக, அதாவது பிரம்மஞான நிஷ்டை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.